சிவகங்கை மானாமதுரையில் விசாரணை கைதி ஆகாஷ் மரண வழக்கு விசாரணை தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் மருத்துவமனையில் மூச்சுத் திணறலால் உயிரிழந்த நிலையில் தற்போது சிபிசிஐடிக்கு இந்த விசாரணையானது மாற்றப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கைதி ஆகாஷ் மரணம் தற்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. போலீசார் அடித்தே கொன்றதாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கஸ்டடி மரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிய நிலையில் சிபிசிஐடி விசாரணைக்கு டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கைதி ஆகாஷ் மரணம் தற்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. மானாமதுரையில் இருவரை வெட்டி கொல்ல முயன்ற வழக்கில் ஆகாஷ் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க கேட்கலாம். சரவணராஜா, ஆகாஷ் மரணம் தற்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இவர்கள் எப்போது விசாரணையை தொடங்க இருக்காங்க? வணக்கம் ராஜலட்சுமி. கடந்த 6ஆம் தேதி சியோன் நகர் பகுதியை சேர்ந்த இருவரை வாளால் வெட்டிய வழக்கில் இருவரை கைது செய்தனர். ஆகாஷ் மற்றும் குணா என்ப இருவரிலிருந்து கைது செய்தனர். இதில் ஆகாஷ் மற்றும் காவல்துறையினரிடமிருந்து தப்பித்ததாக பாலத்திலிருந்து குதித்து தப்பிக்கும் பொழுது கால் முறிவு ஏற்பட்டது. இவருக்கு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னால் மறுநாள் அவரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் இயற்கையை எழுந்தார். இந்த வழக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலா அவர் போலீசார் அடித்து அவரை துன்புறுத்தி கொலை செய்ததாக அவர் உறவினர்கள் தொடர்ந்து நேற்று காலை 10 மணியிலிருந்து தற்போது வரை போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. சுமார் பார்த்தீங்கன்னாக்கா வாகனங்கள் 50 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து வர்ற வாகனங்கள் அருப்புக்கோட்டை வழியாகவும் சிவகங்கையிலிருந்து செல்லக்கூடிய வண்டிகள் இளையாங்குடி வழியாகவும் மாற்றுப்பாதையில அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இதனால கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போராட்டக்காரர்களிடமிருந்து ஆர்டிஓ, வருவாய் கோட்டாட்சியர், கலெக்டர் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அவர்கள் எதற்குமே அவர்கள் செவி சாய்க்கவில்லை. அதாவது காவல்துறை 16 பேர் மீது நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அதே போன்று 1 கோடி நிவாரணம் வேணும் என கோரிக்கை வச்சிருக்காங்க. நேற்று அமைச்சர் பெரியகருப்பன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவரிடம் இந்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. 16 போலீசார் மீது திலீபன், இன்ஸ்பெக்டர் திலீபன் மற்றும் எஸ்ஐ தீபக் உள்ளிட்டோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையா இருக்கு. இதனால் மானாமதுரையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு கடும் சிரமம் ஏற்பட்டிருக்கு. போராட்டக்காரர்கள் பள்ளி வாகனங்கள், கல்லூரி வாகனங்கள், பால்வண்டி உள்ளிட்டவை இதுகளை மட்டும் அனுமதிச்சிருக்காங்க. மித்த வாகனங்களுக்கு எந்த வாகனங்களுக்குமே அனுமதி கிடையாது. காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படல. கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் நடைபெறும் என போராட்டக்காரர்கள் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செஞ்சிருக்கிறது கூடுதல்தாருக்கு. அந்த சிபிசிஐடி ஆனது காலை 10 மணி அளவில் அந்த விசாரணையானது துவக்க இருக்கிறாங்கிறது வருகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணராஜா.